சென்னையோட அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் டயன் ஃபாரஸ்டர். இவர் தான் சிஎஸ்கேவோட அடுத்த ஆல்பி மார்க்கலா. ஓவர்டன் இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. சர்ப்ரைசிங்கா இந்த இயர் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த வருஷத்தோட டெம்ப்ளேட்டே எப்படின்னா, ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா இன்ஜுரி ஆகி வெளில போயிடுறாங்க. ஆயுஷ் மாத்திரையில ஸ்டார்ட் பண்ணி ஓவர்டன் வரைக்கும் வந்துருச்சு. இன்னமும் இந்த லிஸ்ட் முடிய மாட்டேங்குது. சரி, நாம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு வருவோம். யார் இந்த டயன் ஃபாரஸ்டர்? இவரும் ஆல்பி மார்க்கல் மாதிரியே சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர். ஆல்ரெடி இவரு ஜேஎஸ்கே டீமோட ஆடிட்டு இருக்காரு. அதனாலதான் ஓவர்டன் இன்ஜுரி ஆனதுமே உடனே டிக்கெட் போட்டு கூட்டு வந்துட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஆல்பி மார்க்கல் யாருன்னு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்ல. சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்ல 6 சிட்டிங் மான்ஸ்டரா எல்லா மேட்சும் பினிஷ் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா விராட் கோலி போட்ட ஓவர்ல ஒரே ஓவர்ல 28 ரன் அடிச்சு மிரட்டி இருப்பாரு. பவுலிங்லயும் பவர் பிளே, டெத் ஓவர்னு எல்லா டைமும் போடுவாரு. இப்போ டயன் ஃபாரஸ்டரால அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பேட்டிங்ல ஆல்பி மார்க்கல் மாதிரியே இவராலையும் மான்ஸ்டர் சிக்ஸஸ் எல்லாம் அடிக்க முடியும். பவுலிங்ல அந்த அளவுக்கு இல்ல. அவரால் ஆல்பி மார்க்கல் மேட்ச் பண்ண முடியாது. 1 or 2 ஓவர்ஸ் இவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல்ல ஆடுவாரா இல்ல பெஞ்ச்லயே உட்கார்ந்து வீட்டுக்கு போயிடுவாரான்ட்டு. நீங்க சொல்லுங்க, இவரால ஆல்பி மார்க்கல் மாதிரியே பொட்டன்ஷியல் ஆல்ரவுண்டரா வர முடியுமா வர முடியாதான்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்கேக்கான அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் குல்தீப் யாதவ். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த குல்தீப் யாதவ் இல்லங்க. இவர் ஃபாஸ்ட் பவுலிங் குல்தீப் யாதவ். கலீல் அகமதோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தான் இந்த குல்தீப் யாதவ் சைன் பண்ணிருக்காங்க. இவரு கலீல் அகமது மாதிரியே ஒரு லெஃப்ட் ஹேம் ஃபாஸ்ட் பவுலர். உத்தரப்பிரதேச சேர்ந்த இவரு டொமஸ்டிக்ல டெல்லி டீமுக்காக ஆடிட்டு இருக்காரு. ஐபிஎல்க்கு இவர் ஒன்னும் புதுசு இல்லங்க. ஆல்ரெடி இவர் 2021 டெபியூட் பண்ணிட்டாரு. 2021 2023 சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆடிட்டு இருந்தாரு. இல்ல அப்கமிங் ஃபாஸ்ட் பவுலர். சிஎஸ்கே இவர்கிட்ட ஏதோ இருக்குன்னு நினைச்சு இவர் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஃபுல்லா பெஞ்சில உட்கார வச்சு பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிடலாம். சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுக்கிறதுக்காகவே தனியா ஒரு டீம் ரெடி பண்ணும் போல இருக்கே. ஸ்பென்சர் ஜான்சன், ஃபாரஸ்டர், ஆகாஷ் மதுவால், மர்சில் நொரோனா, குல்தீப் யாதவ். அடேங்க அப்பா, இன்னையோட நாளும் முடியல, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரோட லிஸ்டும் முடியல. இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. எல்எஸ்ஜிகேலயும் ஆல்ரெடி தோத்தாச்சு. இதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வராதுன்னு நினைக்கிறேன். 2 மேட்சை முடிச்சிட்டு 6வது கப் லோடிங் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டால தான் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.